ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் அருளாக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. இந்த உலகில் எல்லா விதமான லாப நஷ்டங்கள், சுகதுக்கங்கள், வரவு செலவுகள், இப்படிப்பட்ட அனைத்தையும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கலை என்றால் அது மிகையாகாது. அப்படி சொல்லப்பட்ட ஜோதிட கலையில் நாம் கடந்த 25 வருட அனுபவத்தில் நாம் பார்த்து நம்மை கடந்து போய் நமக்கு தெளிவாக அறிவுறுத்தப்பட்ட காலங்களும் மற்றும் எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் ஒரு நன்றி. அத்தோடு தியாகராஜசேகரம் என்ற 1926ஆம் ஆண்டு வெளிவந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 9ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட தகவல்கள். இந்த 9ஆம் பாவம் என்பது 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், 11ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். இப்படி ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு பாவத்திற்கு கைகோர்த்து கொண்டு பயணிக்கிறது எதிரியில் நின்று பாதிப்பை தருகிறது. இதை உணர்ந்தால் ஜோதிடம் என்பது சுலபமாக நம் கைக்கு வந்து சேரும் என்பதை மாற்றுக்கருத்தில்லை. ஆக ஒரு பாவம் வேலை செய்தால் அதற்கு எதிர்பாவங்கள் பாதிப்படையும், நட்பு பாவங்கள் நலம் பெறும். அந்த வகையில் 9ஆம் பாவம் என்பது ஒரு ஜாதகனுடைய கௌரவத்தையும் மரியாதையும் தொலைதூர பயணத்தையும் செல்வாக்கையும் அடையாளம் காட்டக்கூடியது. ஆனால் செல்வம் சேருமா என்றால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்று கேட்டால் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது இடத்திற்கு விரயஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு அது 6ஆம் இடம். அப்படிப்பட்ட 9ஆம் இடம் 3வது திரிகோணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, முதன்மை திரிகோணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திரிகோணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், திரிகோணத்தில் நின்ற கிரகங்கள் மற்றும் அதை பார்த்த கிரகங்கள், அதில் சேர்ந்த கிரகங்கள் மற்றும் அந்த வீட்டுக்குரிய கிரகங்கள் நின்ற நிலை, மற்ற கிரகங்களுடைய பார்வையை பெற்ற நிலை, கால் கொடுத்த நட்சத்திரத்தின் நின்ற நிலை அல்லது நட்சத்திரத்தை கொடுத்த கிரகங்கள் நின்ற நிலை சம்பந்தப்பட்ட தகுதிகளோடு இந்த 9ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. 9க்கு அதிபன் 3இல் நிற்க அல்லது 10இல் நிற்க அவன் குருடனாவான், சூதுக்காரனாகவும் இருப்பான், பல பேர் தூசணிக்கப்பட்டவனாகவும் திருடனாகவும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5, 9இல் ராகு கேது இருந்தால் சங்கீத வித்தையில் ஜீவனம் பண்ணுவான். 4க்கு அதிபன் 9இல் இருந்து சுபர் பார்த்தால் அல்லது கூடினால் இவன் அஞ்சன வித்தையை கற்றிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்படியே 100% ஒத்து போகிறது. சுக்கிரன் பகை நீசமாய் அவனுக்கு 5, 9இல் சுபர் நிற்க திருமணமில்லை, சன்னியாசியாய் முக்தி அடைய தகுதியுள்ளவனாக இருக்கிறான். 5, 9 குடையவன் சூரியனை கூடி சனி பார்த்து இருந்திடில் அம்மாவுக்கு ஆயுள் கண்டம் உண்டு. 5, 9 குடையவன் சூரியனுடனே கூட சனியும் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் இருக்க பிதாவுக்கு அரிஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம லக்கணத்திற்கு 9, 5, 10இல் சனி, செவ்வாய், சூரியன் இவர்கள் மூவரில் ஒருவர் நின்றால் பிதாவுக்கு அரிஷ்டம். ஜென்மத்தில் செவ்வாயும் 7இல் சூரியனும் இருக்க தந்தைக்கு ஏனம் குரு பார்க்க 3 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தை
குழந்தைக்கு தந்தை உயிரோடு இருப்பார். 9ஆம் இடத்தில் சனி நிற்க கேந்திர ஸ்தானங்களில் செவ்வாய் நின்றால் தந்தைக்கு பாதிப்பு உண்டு. 9ஆம் இடத்துக்கு அதிபதி அஷ்டமத்திலும் ஜென்மாதிபதியோடும் சூரியன் செவ்வாய் கூடி நிற்கில் பிதாவுக்கு அரிஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம லக்கணத்திற்கு 9ஆம் இடத்தில் பாவர்கள் நிற்க கேந்திர ஸ்தானங்களில் ராகு கேது இருக்க தந்தைக்கு அரிஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் இடத்ததிபதிக்கு 7இல் சனி செவ்வாய் சுபக்கோள்கள் பார்வை இல்லாவிடில் தந்தைக்கு அரிஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் இடத்தில் சனியும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் பாம்பும் இருக்க தந்தைக்கு பாதிப்பு உண்டு அல்லது கண்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கும்ப லக்கணமாகி சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்க சுக்கிரன் அஷ்டமத்தில் போக சுக்கிர திசை சூரிய புத்தி நடக்கும் காலத்தில் தந்தைக்கு பாதிப்பு உண்டு. கும்ப உதயமாகி ரவி 9இல் நிற்க சூரியன் 9இல் நிற்க அவருடன் தன லாபாதிபதியும் கர்மாதிபதியும் சேர பித்ரு பாக்கியம் உண்டு அல்லது தந்தை வழி தாத்தாவினுடைய சொத்து உண்டு. அவர்களுடன் அஷ்டமாதிபதி கூடி 9ஆம் இடத்தோன் அஷ்டமத்தில் இருக்க பிதுர் பாக்கியம் கிடைத்தாலும் தங்குவதில்லை. 9ஆம் இடத்ததிபன் பலமானவராக இருந்து அவனிருந்த ராசியாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தந்தைக்கு மேலான பாக்கியமும் கீர்த்தியும் பெற்று ராஜபிரியனாக வாழ்ந்திருப்பான் அல்லது சஞ்சரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியாதிபதி சூரியனை கூடி 6ஆம் இடத்தில் நிற்க பிதாவின் சொல்லை கேட்டு அடங்கி நடப்பான். பாக்கியஸ்தானாதிபதியை ஏறிய அங்கிச அதிபதி பிதிர்காரகன் பார்க்கில் தெய்வ சக்தி தெய்வ பக்தி குருபக்தி உடையவனாக இருப்பான். கர்மாதிபதியும் சப்தமாதிபதியும் மித்திருக்கிரகமாகி சேர்ந்து சுபக்கிரகங்கள் ராசியில் நின்றால் இவனுக்கு களத்திரத்தினால் தனம் வந்து சேரும். கர்மாதிபதி உச்சசேத்திரத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்தடில் அவனுக்கு பூமியில் பொருள் கிடைக்கும். 9ஆம் இடத்தோனும் குருவும் சுபவர்க்கமேற 9ஆம் இடத்தில் நின்றவனும் பாவக்கிரகங்களாக இருக்க அவர்களுடைய திசை பொசிப்பில் பாக்கியங்கள் வந்து சேரும். பாக்கியஸ்தானத்தில் பாவகிரகங்கள் அஸ்தமன நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் எந்தவித தானமும் தர்மமும் செய்யாமல் கருமியாக இருப்பான். பாக்கியஸ்தானத்தில் பாவகிரகங்கள் உச்சம் ஆட்சியாக இருந்தால் நாள் சென்று பாக்கியங்கள் வந்து சேரும். அதாவது அந்த பாக்கியங்கள் செல்வம் செல்வாக்கு எல்லாம் நம்முடைய அந்திம காலத்தில் வந்து சேருகிறது. 9ஆம் இடத்தில் நின்றவனும் 10 கொடையவனும் உச்சமாகி நல்ல சுபவர்க்கம் ஏறி இருந்து 5ஆம் இடத்தோனும் உச்ச அங்கஸ்தில் இருந்தால் ராஜயோகம் அவர்களை தேடி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பாவமும் பாவத்தில் நின்ற கிரகங்களும் பாவத்துக்கு பாவாதிபதியில் சேர்ந்த கிரகமும் பார்த்த கிரகமும் பலன்களை தருகிறது. எந்த விதத்தில் தருகிறது? அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ வாயிலாக அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ உறவுகள் மூலம் அந்த இழப்பையும் பாதிப்பையும் சந்தோஷத்தையும் வரவையும் லாபத்தையும் தருகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இது எப்போது தருகிறது என்று பார்க்கும் பொழுது சனி அந்த இடத்தை கடக்கும் பொழுதும் சுக்கிரன் அந்த இடத்தை கடக்கும் பொழுதும், அதாவது பிறந்த நாள் ஜாதகத்தில் உள்ள 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை கடக்கும் பொழுது, நட்பு கிரகங்கள் கடக்கும் பொழுது 9ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகங்கள் அந்த கிரகத்தை கடக்கும் பொழுது சந்தோஷத்தையும் வருமானம் செல்வாக்கு கௌரவம் மரியாதை இவை அனைத்தையும், பகை கிரகங்கள் கடக்கும் போது அந்த பகை கிரகத்தினுடைய தசாபத்தி இருக்கும் பொழுது இழப்பு அவமானம் நோய் நொடி மரணம் கசப்பு போன்ற அனுபவங்களை தருகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். மற்றும் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் நம்ம ஊர் கொங்கரமேட்டு மினியப்பன் கோயில் சம்பந்தப்பட்ட தகவல்களை பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் இந்த கோவில் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் பாருங்கள். இந்த கொங்கரமேட்டு மினியப்பன் கோவில் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய எக்கச்சக்கமான நேர்த்திக்கடன் செலுத்தியிருக்கிறார்கள். அப்படி நேர்ந்து கொண்ட விஷயங்கள் அவர்களுக்கு நிறைவேறி நேர்த்திக்கடன் செய்தவர்களுடைய ஜாதகத்தை நிறைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள் இதில் ஏதாவது ஒரு இடம் நில ராசியாகவும் நெருப்பு ராசியாகவும் இருக்கும் பட்சத்தில் அங்கே செவ்வாய் சனி ராகு சனி செவ்வாய் ராகு சனி இப்படிப்பட்ட கிரகங்கள் அமர்ந்திருந்து ஆட்சி பெற்ற அல்லது நட்பு பெற்ற அல்லது உச்சம் பெற்ற குருவினுடைய பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள்
இந்த கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இனி வரும் பதிவுகள் தெய்வம் சார்ந்தது. அந்த தெய்வம் எந்த வகையில் இருப்பவர்களுக்கு, எங்கே இருக்கும் தெய்வம், எப்படிப்பட்ட தத்துவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு துணை புரிகிறது என்பதை தகவலையும் சேர்த்து தர முயற்சி செய்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.